இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்ச சக்கரை பொங்கல் பண்ண போறோம். இது நம்ம ஊர்ல பொங்கல் அன்னைக்கு எல்லார் வீட்லயும் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஈஸியா வீட்டில் ஃபாஸ்டா எப்படி பொங்கல் சக்கரை பொங்கல் பண்றதுன்னு காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 கப் பச்சரிசிக்கு அரை கப் பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். அடுத்தது வெல்லம் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 2 கப் வெல்லம், அதாவது 200 கிராம் வெல்லம். அப்புறம் நம்மளுக்கு தேவையான முந்திரி திராட்சை எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ பொங்கல் செய்யலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு நெய் போடுறேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம அந்த பாசிப்பருப்பை போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுக்க போகிறோம். இது வறுத்தா ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ லைட்டாக வறுத்தா போதும், கலர்லாம் மாற தேவையில்லை. ஸோ அடுத்தது வந்து பாசிப்பருப்பு வறுத்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த பச்சரிசியை ஒரு 2 தடவை கழுவிட்டு அதையும் உள்ளே சேர்த்து ஜஸ்ட் ஒரு தடவை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். 1 கப் அரிசிக்கும் அரை கப் பாசிப்பருப்புக்கும் நம்ம கரெக்டாக 5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி 3 கப் தண்ணியும் 2 கப் பால் ஊற்ற போகிறேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த டெக்ஸ்சர் அது நல்லா க்ரீமியாக வரும். ஸோ 3 கப் தண்ணியும் 2 கப் நான் பால் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 5 கப்புமே தண்ணியாகவே ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ குக்கரை மூடிட்டு 4லேருந்து 5 விசிலுக்கு கரெக்டாக வச்சுருங்க. மிதமான சூடில் வைங்க, சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிரும். ஸோ பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளார நம்ம இந்த வெல்லம் கரைச்சிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த வெல்லத்தை நான் கொஞ்சோண்டு தண்ணியில் மீடியம்லேருந்து இல்லைன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக சூடு பண்ண போகிறேன். ஸோ அதுக்குள்ளார நம்ம வந்து அடுத்தது இந்த முந்திரியும் திராட்சையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ கொஞ்சோண்டு நெய் போட்டுட்டு அதில் இந்த முந்திரியும் திராட்சையும் நான் லைட்டாக இப்படி வறுக்கிறேன். திராட்சை பலூன் மாதிரி ஆகுற வரைக்கும் வறுத்தா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அதை இன்னும் கொஞ்சம் மசிச்சு விடுறேன். ஸோ நல்லா க்ரீமியாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அடுத்தது நம்மளோட கரைச்சி வச்சுருந்த அந்த வெள்ளை பாகை இதில் ஊற்றுறேன். நான் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா அதில் அது தூசி இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துடலாம். ஸோ அடுத்தது அடுப்பில் வச்சு திருப்பி ஹீட் பண்ணி நம்ம இதெல்லாம் சேர்த்து கிண்ட வேண்டியதுதான். அடுத்தது வாசனைக்கு நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போடுறேன். கடைசியில் நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ நம்மளோட சுவையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, சக்கரை பொங்கல். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பரா இருக்கு. அந்த வெல்லம் எல்லாமே சூப்பரா இருக்கு, அந்த ஸ்வீட்னஸும் கரெக்டா இருக்கு. இதை கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பொங்கலை உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி ஜாலியா கொண்டாடுங்க. வெரி ஹாப்பி பொங்கல் to each one of you. Thank you. நீங்க திருப்பி இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அதே மாதிரி என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் எவ்ரி டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வரும். உங்களுக்கு சீக்கிரம் இன்னும் வீடியோட